வண்டியில் போயிட்டுருக்கு, அந்த வண்டியில் போகவே போகும். இறங்கி போகிறாங்களா? சார் பேடுது இது எப்படிங்கண்ணா? பார்த்து நீங்கள் வரீங்களா? அவர் வருவாங்கல்ல. வண்டி போகுது. இவ்வளோ காலம் பாருங்க, நாளை இது உள்ள முடியும். நீங்கள் அப்படியே உள்ளே வந்துங்க, நாங்கள் உட்காந்து இல்லைங்க, நாங்கள் இங்கே வந்துடுறோம். ஓகே. நம்மளுக்கு தான் தான் அவங்க டீம் அங்கே போகிறாங்க, அந்த பக்கமும் போகிறாங்க. புதுவையில் 46 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை கடந்த 24 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறது. அதனால் சென்னை பல்லாவரத்திலிருந்து 40க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் மீட்பு பணிக்காக புதுவை விரைந்திருக்கின்றனர். இந்த புயலால் மயிலத்தில் 50 சென்டிமீட்டரும் புதுவையில் இதுவரை 46 சென்டிமீட்டரும் மழை பெய்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதற்கிடையில் இராணுவத்தினர் அங்கு சென்று மீட்பு நடவடிக்கைகள் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. புதுவை அதனுடைய வரலாற்றில் சந்தித்த பெருமழைகளில் இது ஒன்றாக மாறியிருக்கிறது. 2004ஆம் ஆண்டு 21 சென்டிமீட்டர், அதாவது அதிக கனமழைன்னு சொல்லப்படக்கூடிய 20க்கும் மேற்பட்ட அப்படின்ற அடிப்படையில் 21 சென்டிமீட்டர் மழையை 20 வருஷத்திற்கு முன்பாக சந்தித்திருக்கிறது. இப்போது 2024 46 சென்டிமீட்டருக்கு மேலாக, அதாவது நியர்லி 47 சென்டிமீட்டர் அளவுக்கான மழையை சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த புயலானது, ஃபெங்கல் புயலானது கரையேறி உள்புறமாக நகராமல் நிற்கிறது கடந்த 3 மணி நேரம் அப்படின்றதால இன்னும் மழை தொடர இருக்கிறது. குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுவை, பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் அதில் அடங்கும். ரேடாருடைய தகவல் படியும் இங்கெல்லாம் மேகம் நகராமல் அப்படியே நிற்கிறது. நேற்று காலையில் சென்னையில் பெய்த அதே மேகக்கூட்டம்தான் உள் மாவட்டங்கள் வழியாக சென்று இப்போது அங்கு நிற்கிறது, அங்கேயே நிற்கிறது. புதிய மேகக்கூட்டங்கள் உருவாகவில்லை. அந்த மேகத்திரள், அந்த புயலோடு உள்ளேவே இருந்த மேகத்திரள் தான் இப்போதும் அங்கே மழையை பொழிவித்து வருகிறது. இதனால் புயல் நகருமா நகராதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. அது புயலாக உள்ளே சென்று இன்னும் சில மணி நேரங்களில் வலுவிழக்க தொடங்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புயல்
அதிகாரப்பூர்வமாக கரையை தொட்டு கடந்திருக்கிறது. ஆனாலும் கூட அதனுடைய தாக்கம் தொடர்கிறது அப்படின்றதா காட்சிகளிலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. சென்னையில் நாம் பல ஆண்டுகளாக பார்த்த 2015 2023 பார்த்த அதே காட்சிகளை இப்போது புதுவையில் பார்க்கிறோம். நேற்றைய தினம் தனியார் வானிலை ஆர்வலர்கள்லாம் எச்சரிக்கை விடுத்தது. சென்னையில் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னாங்க. சென்னையை பொறுத்தவரையில் அந்த மழையானது கிட்டத்தட்ட அதிகபட்சமே வந்து சில இடங்களில் திருவள்ளூர்லாம் 16-17 சென்டிமீட்டர் தான் பதிவாகி இருக்கிறது. ஆனால் அது உள்ளே சென்று புதுவையில் அந்த மழை மேகங்கள் கொட்டி தீர்த்ததால் 47 சென்டிமீட்டர் பதிவாக இருக்கிறது. 8:30 மணி நிலவரத்துக்குலாம் அது 50 தொட்டு விடும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை இந்த புயல் கொடுத்திருக்கிறது. புதுவையினுடைய பல பகுதிகள் மிதக்கிறது. சென்னையில் 20 சென்டிமீட்டர் மழையில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் ஒருபுறம் அப்படின்னா, புதுவையில் 50 சென்டிமீட்டர் மழை கடற்கரை சார்ந்திருக்கக்கூடிய பகுதி இருந்தாலும் தண்ணீர் வடிய எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அப்படின்றதால பல இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மக்களை அப்புறப்படுத்துவதற்காக இராணுவம் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கிறோம். மாதிரி போட்டு ஏறிட்டாங்கன்னா போட முடியாது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் தேவநாதன் இணைந்திருக்கிறார். தேவநாதன், நீங்க இருக்கக்கூடியது எந்த பகுதி? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 11 மணிக்கு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு 3 அடி தண்ணி, ஃப்ரிட்ஜெலாம் மிதக்குது, சிலிண்டர் மிதக்குது, கட்டிலு சோஃபா, டிவி, வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜ் எல்லாம் அவுட்டு, எல்லாம் போய் எல்லாம் தண்ணியில் தான் மிதக்கிட்டு நாங்கள் தூக்கி கயிறு போட்டு கட்டி வச்சுக்கிறோம். வீடு ஃபுல்லாக தண்ணி, இதை பாருங்கள் அப்படி தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு வழியில் மேலே மொட்டை மாடியில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்தது. அங்கே போய் ஒரு சேரை போட்டு உக்காந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நண்பருக்கு ஃபோன் அடித்தா மாதிரி மீட்பு குழு வந்துக்கிறாங்க, நீங்கள் பேக் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகுங்க அப்படின்னதும் உடனே இப்போ ரெடி ஆகி வெளில வரோம். யாரும் வந்திருக்காங்க இப்போ எங்கே சார்? இங்கே வந்து பேரிடர் மீட்பு குழு வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க சார். இரவு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரவுண்ட் அடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து தற்காலிகமாக வந்து இவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மீட்கிறதுக்கான பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணா நகர் கொஞ்சம் மழையில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 35 வருஷம் ஆகுது நகர் உருவாகி. இதுதான் வந்து வரலாறு காலாத வெள்ளமாக இந்த வருஷம் தான் சார் இருக்குது. மீட்பு குழு இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க சார். நைட்டு கூட பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்து ஒரு 3 பேரை மீட் பண்ணாங்க. சார் நீங்கள் சார் நம்ம டீம் எங்கேயும் சார் வந்திருக்காங்க? பேசக்கூடாது. இல்லை, எங்கேருந்து வந்திருக்கீங்க மட்டும்? நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் சார். எவ்வளோ பேர் சார்? அது சொல்ல முடியாது சார், ப்ளீஸ், அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ நம்ம கிருஷ்ணா நகர் பகுதியில் வந்து இருக்கிறோம். அதாவது புதுச்சேரி மாநிலத்தை பார்த்தோன்னா வரலாறு காணாத ஒரு மழையில் வந்து புதுவை மாநிலம் வந்து சிக்கியிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழலில் முதல் மாடி வரைக்கும் வந்து தண்ணீர் வந்ததால் அவங்களால வந்து வீடுகளை விட்டு வெளியிலே வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. இந்த நிலையில் தான் மாநில அரசு வந்து இராணுவத்தின் உதவியை கேட்டாங்க. உடனடியாக சென்னையிலிருந்து இராணுவ மீட்பு குழுவினர் வந்து தற்போது புதுச்சேரி வந்திருக்காங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்டோர் வந்து சிக்கியிருக்கிறதா முதல்ல தகவல் கிடைச்சிது. அந்த தகவலின் அடிப்படையில் தற்போது கிருஷ்ணா நகர் பகுதியில் வந்து அவங்களுடைய வாகனத்தில் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் அவர்களுடைய படகுகள் வந்து தற்போது தயார் செய்யப்பட்டு இருக்கு. அந்த படகுகள் மூலமாக அடுத்த கட்ட மீட்பு பணி வந்து ரெயின்போ நகர் பணியில் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 4 குழுக்களாக பிரிஞ்சு இந்த பகுதியில் தங்களுடைய மீட்பு பணியை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மேலும் எந்தெந்த பகுதியில் உதவிக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டாலும் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று மீட்பதற்கு தயாராக இருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தேவநாதன், இப்போ வந்து இராணுவத்தினர் வந்திருக்காங்க, தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கே முகாமிட்டிருக்காங்களா? ஏற்கனவே அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா? அரக்கோணத்திலிருந்து பிற மாநிலங்கள்லேருந்து வருவாங்க, அவங்க வந்து மீட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 30 பேர் குழு தான் ஏற்கனவே இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் தற்போது இருக்கும். அதாவது அளவுக்கு அதிகமான வெள்ளத்தால் தற்போது புதுவை மாநிலம் மிதப்பதை வந்து கருத்தில் கொண்டு மாநில அரசு, புதுவை மாநில அரசு மத்திய அரசை தொடர்பு கொண்டு உடனடியாக இராணுவ உதவியை நாடி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தான் இன்று அதிகாலை 2 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்பட்ட இந்த இராணுவ வாகனம், அதுவும் வரும் வழியில் முழுசாக பார்த்தோன்னா அதிக அளவில் தண்ணீர் இருந்ததாகவும் அதன் காரணமாக அந்த இராணுவ வாகனமே மெதுவாக வந்ததாக அவங்க தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த கிருஷ்ணா நகர் பகுதியில் வந்திருக்கிறாங்க. வந்து அவங்களுடைய மீட்பு பணியை தற்போது துவங்கி அப்பகுதியில் சிக்கியிருக்கிற மக்களை வந்து மீட்டுட்டு இருக்காங்க.
நன்றி தேவநாதன். இராணுவத்தினருடைய உதவி நள்ளிரவே கோரப்பட்டு அதன் பிறகு இராணுவத்தினர் வந்திருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 30 பேர் வரை தான் ஏற்கனவே புதுச்சேரியில் ஹால்ட்டாக இருந்திருக்காங்க. ஆனால் அங்கே புதுச்சேரியினுடைய நிலவரம் கலவரமாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, இந்த புயல் அங்கேயே தங்கிவிட்டது. இப்போது வரை அங்கே தான் இருக்கிறது. புயல் கடந்தாலும் அதன் பின்னர் இருக்கக்கூடிய மழையும் சில இடங்களில் தொடர்கிறது. ரேடாரும் அதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அதனால் புதுவையில் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த இராணுவம் வந்திருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வந்திருக்காங்க. இன்னும் இரவு நேரத்தில் 11 மணி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் இரவு நேரத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் இன்னும் வீடுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடும். அவர்களை வீடு வீடாக சென்று இராணுவத்தினுடைய வாகனத்தில், அந்த இராணுவம் பயன்படுத்தக்கூடிய பிரத்யேக லாரியில் அவர்களை அழைத்து செல்கின்றனர். இந்த லாரியினுடைய சிறப்பு என்னென்னா, வெள்ளம் பள்ளம் போன்றவற்றில் சிறப்பாக செல்லக்கூடிய வகையிலான இராணுவ வாகனம் இது. இந்த வாகனத்தில் தான் சென்னையிலிருந்து அதிகாலையில் 2 மணிக்கே அழைக்கப்பட்டு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதே போல வேறு யாரெல்லாம் வருகிறாங்க, பேரிடர் மீட்பு படையினர் வர்றாங்களா, தன்னார்வலர்கள் வர்றாங்களா அப்படின்ற நிறைய தகவல்கள் இருக்கிறது. நம்ம இந்த காட்சிகள், இந்த மழை புதுவை ஒரு கடல் பரப்பை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கவே 20 சென்டிமீட்டர் தான் இதுவரை எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஆக இருந்தது. 21 சென்டிமீட்டர் 2004 அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அங்கே அதை விட அதீதமாக 47 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இந்த மழை பெருநகரங்களில் பெய்திருந்தால், சென்னை போன்ற நகரங்கள்லாம் பெய்திருந்தால், இது நினைத்து கூட பார்க்க முடியாத மிக மோசமான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி இருக்கும். அதே புயல் தான் சென்னை போன்ற இடங்களில் 17 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் திருவள்ளூர் போன்ற இடங்களில் மழையை கொடுத்து விட்டு உள்ளே சென்றிருக்கிறது. அதிகாலையில் இப்போ நமக்கு வந்த ரெயின்ஃபால் அலர்ட் படி 2 இடங்கள், குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்துடைய மயிலம் பகுதியில் 50 சென்டிமீட்டர், அதன் பிறகு புதுவையில் ஆவரேஜாகவே 47 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கிறது. அதனால் புதுவை மாநிலம் மொத்தமாக வெள்ளத்தில் மிதப்பதை காட்சிகளில் பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.